Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE3151 சப்ஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டாப்பிக்காக. யூனிட் 2ல லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப், லிஸ்ட் டேட்டா டைப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டோடது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டப்பிள் டேட்டா டைப் தான் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நமக்கு 3 இருக்குது: ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங், லிஸ்ட் பார்த்துருக்கோம், அதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டப்பிள் டேட்டா டைப்னா என்ன, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். டப்பிள் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ரொம்ப 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 சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பார்த்துட்டோம். ஓகேவா? லிஸ்ட் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஸ்ட்ரிங் பார்த்தா லிஸ்ட் புரியும், லிஸ்ட் பார்த்தா தான் டப்பிள் புரியும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. டப்பிள் அப்படின்றது எப்படி லிஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி போடுறது தான் டப்பிளும். பட் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவோம். ஓகேவா? அதை தான் நம்ம கமால ஸ்கொயர் பிராக்கெட்ல செப்பரேட் பண்ணி போடுறத லிஸ்ட்னு சொன்னோம். பட் டப்பிள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரான்திசிஸ்ல போடுவோம். பெரான்திசிஸ் அப்படின்னா என்ன? க்ளோஸ்டு பிராக்கெட். அதாவது இங்க பிராக்கெட் போடுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரான்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம ஒரு வேல்யூஸை, எலமெண்ட்ஸை கமால செப்பரேட் பண்ணி காமிச்சோம்னா அதுக்கு பேரு லிஸ்ட். ஓகேவா? பெரான்திசிஸ்குள்ள, அதாவது இந்த ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கமால செப்பரேட் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸையோ ஐட்டம்ஸையோ காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேரு டப்பிள் அப்படின்னு சொல்றோம். டப்பிள் எப்படின்னா ஒரு இம்யூட்டபிள் லிஸ்ட். அதாவது ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ நம்மளால முடியாது. ஸோ டப்பிள் அப்படின்றது இம்யூட்டபிள் ஒன். ஓகேவா? பட் லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவோம், ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்ன்றது மியூட்டபிள் ஒன், சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்பிள் அப்படின்றது இம்யூட்டபிள் லிஸ்ட். இங்க நம்ம ஒரு வேல்யூவை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. ஓகேவா? என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு டப்பிள் யூஸ் பண்றதுலன்னு பார்த்தோம்னா, லிஸ்ட்டை விட ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வேல்யூஸை ஆட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாதனால நம்மளுடைய டேட்டாலாம் ப்ரொடெக்டிவா, அதாவது பத்திரமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கீஸ் யூஸ் பண்ணி டிக்ஷனரிஸும் ஆக்சஸ் பண்ண முடியும் டப்பிள்ஸ்ல. ஓகேவா? என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் டப்பிள்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஒரு டப்பிள் கிரியேட் பண்ண முடியும், இண்டெக்ஸிங் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம், கன்கார்டினேஷன் பண்ணலாம், ரிப்பீட்டேஷன் பண்ணலாம், ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணலாம், டப்பிள் அப்டேட் பண்ணலாம். பட் ஆட் பண்ணவோ டெலிட் பண்ணவும் முடியாது. ஓகேவா? இதுதான் ஆப்ரேஷன்ஸ். இப்போ வாங்க ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டப்பிள் கிரியேட் பண்றோம். டப்பிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டப்பிள் காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே இருக்கிறது தான். அப்போ எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம கமால செப்பரேட் பண்ணி பெரான்திசிஸ்குள்ள போட்டோம் அப்படின்னா அது எனக்கு டப்பிள். ஓகே, இங்க a ஈக்குவல் டு வேரியபிள் நேம் எடுத்துட்டு பெரான்திசிஸ் ஓப்பன் பண்ணி 20, 40, 60 வேல்யூ போட்டுக்கிட்டேன். தென் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கிறேன், ஆப்பிள் பால்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் ஒரு டப்பிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, அடுத்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னன்னு தெரியும்? ஸ்டார்டிங்ல 0ல இருந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணுவோம். ஸோ 20னா 0, 1, 2, 3, 4, ஸோ 5 வரையும் எனக்கு இண்டெக்ஸிங் பண்ணுவேன். அதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூல இருந்து எடுத்துக்கணும். அப்போ பால்ன்றது -1, ஆப்பிள்ன்றது -2, 60ன்றது -3, 40ன்றது -4, 20ன்றது -5. இப்படி பண்றது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்து பண்றோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், ரிவர்ஸ்ல பண்றோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நம்ம பொசிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டையோ டப்பிளையோ ரெண்டா பிரிக்கிறது. இங்கே நான் டப்பில் ரெண்டா செப்பரேட் பண்ண போறேன், செக்மெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் அதை எப்படி செக்மெண்ட் பண்ணுவேன், கோலன் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஃப்ரம் வேல்யூ என்ன வேணுமோ அது, எண்ட் வேல்யூ என்ன வேணுமோ அது. ஸோ 1 to 3னா 1ஐயும் 2ஐயும் மட்டும்தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா 2ல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை விட 1 கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ n-1 தான் எடுத்துக்கணும். ஸோ 1:3னா நம்ம என்ன பண்ணணும், 0, 1ஐயும் 2ஐயும் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 40, 60 தான் 1, 2. ஸோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன? ரெண்டு விஷயத்தை ஒன்னா சேர்க்கறது, ஆட் பண்றதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு ஏன்னு ஒரு டப்பிள் இருக்கு. இப்போ நான் b
பின்னு இன்னொரு டப்புள் எடுத்துக்கிறேன் 2,4 print a plus b ஏவையும் bயையும் ப்ளஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ a வந்து ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் bல கொடுத்துருக்க எலமெண்ட்டை அதோட ஆட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன். இங்கே நம்ம எலமெண்ட்டை ஆட் பண்ணலை, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்கார்டினேட், அதாவது ஒன்று சேர்க்குறோம். ஓகேவா? அடுத்து ரிப்பீட்டேஷன்னா மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணுமோ அதே எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னா பீன்ற வேரியபிளில் இது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா பீன்ற டப்பில் 2 தடவை மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். அப்போ 2,4 2,4 பீன்றதுல எனக்கு 2,4 இருக்கு. ஸோ 2,4 2,4 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஓகேவா? லாஸ்ட் ஆப்ரேஷன் அப்டேட்டிங் ஆஃப் டப்பிள். ஒரு டப்பில் அப்டேட் பண்ணுறது, அதாவது ஒரு வேல்யூவை நான் அப்டேட் பண்ண போகிறேன். அது எந்த பொசிஷனோ அந்த பொசிஷன் கொடுத்து நான் அப்டேட் கொடுத்தா போதும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a of 2 equal to 100ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஆல்டரிங் த டப்பிள் லீட் டு அன் எரர். நம்ம ஏதாவது இது பண்ணோம் அப்படின்னா எரரை வந்து அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டப்பிளில் என்ன காட்டும் அப்படின்னா ஐட்டமை சப்போர்ட் பண்ணாத அசைன்மெண்ட்டில். ஓகேவா? எரர் அப்படின்னு நமக்கு கொடுத்துரும். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் டப்பிளில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரியா? லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும், டப்பிள் அப்படின்னா பெரான்சிஸ்குள்ளே கொடுக்கணும். அவ்வளோதான். தென் டப்பிள் அப்படின்றது ஒரு இம்யூட்டபிள் லிஸ்ட். இங்கே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டப்பிள் அசைன்மெண்ட். டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன? டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா? ஈக்குவல் டுல நம்ம வேல்யூவை லெஃப்ட் சைடில் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைடில் வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம டப்பிள் அசைன்மெண்ட்னு சொல்கிறோம். அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் எனக்கு வேணுன்ற வேரியபிள்ஸ்லாம் தானே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நான் வேணுன்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ரைட் சைடில் கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்பவே சிம்பிள் ஒன். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, a, b, c ஈக்குவல் டு 3, 4, 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு 3 எடுத்துக்கணும், பிக்கு 4ன்னு அசைன் பண்ணிக்கணும், சிக்கு 5ன்னு அசைன் பண்ணிக்கணும். இப்படி பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு சைடும் எப்படி நம்ம டப்பிளா அசைன்மெண்ட் பண்றோம் அப்படின்றது. ஸ்வாப் டூ நம்பர்ஸ் யூசிங் டப்பிள். ஸ்வாப் டூ நம்பர்ஸ்னா ரெண்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஒரு வேல்யூக்கு பதிலா இன்னொரு வேல்யூவை போடுறதுக்கு பேர் தான் நம்ம அதாவது ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a, b ஈக்குவல் டு b, a அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏல இருக்க வேல்யூ bல இருக்கணும், bல இருக்க வேல்யூ ஏல இருக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்றோம். இதை தான் நம்ம டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிள்ஸ்க்கு ரைட் சைடில் வேல்யூவை கரெக்டாக அசைன் பண்ணுறதுக்கு பேர் டப்பிள் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ டப்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. டப்பிள் அப்படின்றது பெரான்சிஸ்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் ஆஃப் எலமெண்ட்ஸை போடுறது. அது எப்படி இருக்குன்னா இம்யூட்டபிள் ஒன்னாக இருக்கும். நம்ம வேல்யூஸை ஆடோ ரிமூவோ பண்ண முடியாது. அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா கிரியேட்டிங், இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன் அண்ட் அப்டேட்டிங் ஆஃப் த டப்பிள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்று தாம்மா, ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள் மூணையுமே வாட் இஸ் வாட்னு பார்த்தா அதோட ஆப்ரேஷன்ஸை கிளியராக ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. சிம்பிளான கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸ்டே டியூன். மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.